பவர் கட். விஜய் பேசிட்டு இருக்கும்போது சுத்தி அந்த மக்கள் எல்லாம் இருட்டுல இருந்தாங்க. ஏன் அவங்க இருட்டுல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா தரப்புல இருந்து விஜய் பேசுற அந்த பகுதிகளில் பேனர்ஸ் வச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே ஃபோக்கஸ் லைட்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க. இந்த ஃபோக்கஸ் லைட்ஸ்க்கு எல்லாம் கரண்ட் அப்படிங்கிறது ஈபி தரப்புல இருந்து கொடுக்கப்படல. ஜென்ரேட்டரை தாவேகா தரப்புலயே அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஜென்ரேட்டரை மறைச்சு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு தான் ஒரு தகரத்தையும் வச்சிருந்தாங்க. அந்த தகரங்களை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு தான் அதுக்குள்ள ஒரு கூட்டம் போயிருச்சு. அப்படி போகும்போது அங்க இருந்த ஒயர்களை எல்லாம் அவங்க பிச்சு எறிஞ்சிட்டாங்க. அவங்க வேணுக்குமே பிச்செறியல, கூட்டம் தள்ளதுனால அந்த இடத்துல சேதாரம் ஏற்பட்டுச்சு. அதுல சில லைட்டுகள் அந்த இடத்துல ஆஃப் ஆயிருச்சு. அதை தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பவர் கட்டுன்னு சொல்றாங்க. களத்துல நேர்ல பார்த்தவங்க. நேத்து நடந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். விஜயனுடைய வேன்ல இருக்கிற அந்த லைட் இருந்திருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி இன்னும் சில லைட்டுகள் இருந்திருக்கும். அது தவிர மற்ற லைட்டுகள் எல்லாம் ஆஃப்ல இருந்திருக்கு. அந்த பவர் கட்டை ஈபி பண்ணல. இந்த அசம்பாவிதத்தினால ஜென்ரேட்டர்ல இருந்து போற பவர் சப்ளை கட் ஆயிருக்கிறது தான் அதுக்கான காரணமாக இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் புண்ணியமூர்த்தி நேர்ல போய் அந்த இடத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. நேத்து அந்த இடத்துல இருந்த வீடுகள், கடைகள்ல எல்லாம் பவர் கட்டு ஏற்படல. இந்த லைட் எல்லாம் தாவேகவினர் போட்டது, அதுக்கு ஜென்ரேட்டர்ல இருந்து போற அந்த கரண்ட் தான் கட் ஆச்சு அப்படிங்கறத அவங்களும் உறுதிப்படுத்துறாங்க. கரெக்டா விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட்டை நிறுத்திட்டாங்க. கரண்ட் நிப்பாட்டவில்லை. கரண்ட் எல்லா பக்கமும் இருந்தது. ஜென்ரேட்டர்ல யாரோ உள்ள ரூம்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த ஜென்ரேட்டர் நிப்பாட்டிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூம்ல அதுல விழுந்ததுல தான் ஒயர் கட் ஆகியதான் கரண்ட் ஆஃப் ஆச்சு. இந்த லைன் போக்கஸ் மட்டும் தான் ஆஃப் ஆச்சுங்க. கரண்ட் எல்லா ஏரியால கரண்ட், நாங்க இந்த தெருவுல இருக்கோம், கரண்ட் இருந்தது. நாகப்பட்டினத்துல தாவேகா தலைவர் விஜய் பேச வரும்போது பவர் கட் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் தரப்புல இருந்தே ஈபிக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரியான ஒரு மனுவை கரூர்லயும் ஈபி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த மனுவை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர். 26ஆம் தேதி எங்ககிட்ட அந்த மனு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்றாங்க.